கைஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் நம்ம சார் மைனஸ் ஸ்டேட்டஸ் காரசுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சார் எங்களை கேட்டீங்களா அவினாசி சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் புளியமட்டி ரோட்டில் சேவருக்கு முன்னாடி குறும்ப படத்தில் கேட்ட இருக்கு. நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், வண்டி இப்போ தான் ஓட்டி பழகிருக்கேன். என் பொண்ணுக்கு பையனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க ஆட்டோமேட்டிக்கில். உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்கு ரெனால் கிளிம்பர் மாடலுங்க. உங்களுக்கு RXT வேரியண்ட் உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக இப்போ தான் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதேமாதிரி டெய்லியும் சிட்டி ட்ராவலில் ஒரு 50 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டிட்டு இருக்கேன் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலேயே அந்த சிட்டியில் ஓட்டுறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். கீர் வண்டியை ஒவ்வொரு சிக்னலுக்கு நீங்கள் கீரை மாற்றி போகிறதுக்கு இது லேடிஸ் ஓட்டிக்கலாம். அதேமாரி வயசானவங்க, கவர்மெண்ட் ரிட்டையர்ஸ் எம்ப்ளாயிஸு, அதேமாரி வந்து புதுசாக இப்போ தான் வந்து வண்டி ஓட்டி கற்றுட்டு இருக்காங்க, நர்வஸாக இருக்குது, கீர் வண்டி ஓட்ட முடியல அப்படின்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி. யார் வேணாலும் ஓட்டலாம். அது உங்களுக்கு ஒரு ஓனர் கண்டிஷனில் வெறும் லோ கிலோமீட்டர் தான், ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓட்டிருங்க. வெறும் 66 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ட்ரிவனாக இருக்குது. 4 டயர் புதுசு போட்டிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப தெளிவாக நீட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ரெனால்டு கிளிம்பர் வேரியண்ட்டில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இது ஈஸியார்னு சொல்லுவாங்க இந்த மாடலை. ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ராயல் ப்ளூ நம்மளோட ஃபேவரட் கலர்னே சொல்லலாம். ஸோ பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. வண்டியோட இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். சீட் கவர்ஸ்லாம் பிராண்ட் நியூ டெஸ்ட். உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட்டில் டியூல் டோனில் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் தான், தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்பில்டாகவே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது. அதேமாதிரி உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக் வண்டினால உங்களுக்கு கீர் வராதுங்க. ஸோ உங்களுக்கு நியூட்ரல், ட்ரைவ் மோடு, இது வந்து ரிவர்ஸ் மோடு, மொத்தமே 3 ஆப்ஷன் தான். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெறும் 66 கிலோமீட்டர் வண்டி போய் ட்ரிவன் ஆகிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நல்ல வண்டி, எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இந்த லெக்குக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. ஒன்லி ஃபார் இந்த லெக் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. யார் வேணால் ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம். தெளிவாக இருக்குது. எப்போ எம்பது தான் ஹெல்ப் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நியூட்ரலில் தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்களா அது நீங்கள் ஒரே கிளிக் தான் வண்டி பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஸோ வண்டியில் உங்களுக்கு சின்னதாக நாய்ஸு, இன்ஜின் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக நீட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி ஏசி கூலிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்களுக்கு ரெனால்ட்டில் எப்பயுமே டஸ்டர்லேயும் சரி குட்டிலையும் சரி ஏசி கூலிங் மற்ற வண்டி கம்பேரிசன் பண்ணுறப்போ உங்கள் ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும். இதுலேயுமே ஏசி கூலிங் உண்மையில் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் நீங்கள் இந்த வண்டியில் உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப்டியாக பயம் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் நீட்டாக ஓட்டலாம். ஸோ சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. இது RXT வேரியண்ட் உங்களுக்கு. ஸோ 5 சீட்டர் செக்மெண்ட்டில் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் டெஸ்டால் வண்டி. ஸோ ஏசி கூலிங் சூப்பராக இருக்குங்க. நான் ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் பாருங்கள், நான் மூவ் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரைவ் மோடு போட்டுட்டு கால் எடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. அதுதான் வண்டி ரிப்பேர் இல்லாத வண்டி. மேஜர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தளவில் நீங்கள் டிரைவ் மோடு போட்டுட்டோ ரிவர்ஸ் மோடு போட்டுட்டோ நீங்கள் கால் எடுத்து நீங்கள் மூவ் ஆச்சுனாக்கும் டிரான்ஸ்மிஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மேஜராக ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டியில் கீர் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும். 40,000 கிலோமீட்டர் கூடவே அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. நல்ல குவாலிட்டியான ஆயில் ஊற்றணும் எப்பயுமே. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்மகிட்ட வண்டி எடுத்தாலும் சரி, வெளியில் வண்டி எடுத்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் வண்டியில் கீர் பாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிடுங்க. பக்காவாக நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வெளியில் போய் எடுத்தாலுமே அதை செக் பண்ணிவிடுங்க. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம டிரைவ் மோடில் போட்டுட்டோம். இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்துள்ள அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். வண்டியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணிடலாம். இந்த வண்டியிலுமே ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்குது. தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பக்காவான செக்மெண்ட்டில் பக்கா குவாலிட்டியில் ராயல் ப்ளூ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஜின் வைப்ரேஷன்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சஸ்பென்ஷன் எல்லாம் புதுசு, பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீபேஸ்டாக கிடையாது. இன்ஜின் மேக்ஸ்லாம் பக்காவாக இருக்குது, உங்களுக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி பேஸ் தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஞ்சஸ் கலைஞ்சிருக்காது. ஸோ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெளிவாக இருக்கும். பேப்பர் வேணாம். ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வண்டியிலலாம் நீங்கள் ஸ்டிக் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆயில் ஸ்டிக். பட் இந்த வண்டியில் நீங்கள் டேரெக்டாக ஆயில் ஊற்றுற அந்த கேஜோட அந்த நாபை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த விதமான ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் எதுவுமே இருக்காது. வண்டி பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மேஜராக ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி வண்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்பிக்கையாக வரலாம். இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஷோரூமை ஐடியில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேஜராக எங்கேயுமே டென்ட், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. 4மே குட்டியோட டயரில் பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க.
சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டி ஓவரால் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு. வண்டி இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குங்க. ரொம்ப தெளிவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ராயல் ப்ளூவில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இது ஈஸியாக வேரியன்ட்டு. இன்சூரன்ஸும் லைவ்ல தான் இருக்கு. ஸோ எடுத்தா வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. எடுத்து நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஓனர் கண்டிஷன் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சிபில் ஸ்கோர் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம 3 லட்ச ரூபா, அதாவது 2.25 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம பேங்க் லோனே வாங்கி கொடுத்துடலாம். ஸோ அருமையான கண்டிஷனில் வண்டி தெளிவாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பொதுவாக மார்க்கெட்டில் எந்த வண்டி எடுத்தாலும் சரி 2015க்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி எந்த பிராண்ட் வண்டி எடுத்தாலுமே 3.5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒன்றும் கிடையாது. நம்ம ரேடியஸ் கார்ட்ஸில் 2017 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் RXT வேரியன்ட்ல சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் மாடல் உங்களுக்கு இந்த வண்டி கோட் பண்ண பிறகு வெறும் 3,15,000 வாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் கொடுத்துடலாம். அருமையான வண்டி. இதே மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மற்றது போகக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்ம வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தெளிவான வண்டி ஒரே ஓனர் கண்டிஷனில் ஜஸ்ட் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப தெளிவான குவாலிட்டியாக இருக்கு. வந்து ஓடி பாருங்க, கம்பல்சரி குறை சொல்லவே முடியாது. மிஸ் பண்ணிடுறாங்க.